Hi hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோல சூப்பரான பாங்கடா ஃபிஷ் ஃப்ரை தான் ரவா ஃப்ரை செய்யிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி நார்மலான ஃபிஷ் ஃப்ரை செய்யாமல் இது போல் மசாலா ஃபிஷ் ஃப்ரையும் அது கூடவே ரவா ஃப்ரை பண்ணுறதுனால இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுனா, நான் வந்து 1 kg பாங்கடா ஃபிஷ் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 காஷ்மீரி மிளகாயை ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஊற வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துன்னு இருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது உப்புமா செய்கிற ரவை தான். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 5லேருந்து 6 கிராம்பு எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சூப்பரான பாங்கடா மசாலா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிற ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக அப்படியே மேலாக்க தூவி இதை தடவி நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் 4 ஃபிஷ்ஷுக்கும் நல்லா உள்ள வரைக்கும் இந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ இது ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம 4லேருந்து 5 காஷ்மீரி மிளகாயை நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை, இது கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் புளி அது கூட ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இது அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினதும் இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம இது போல் ஒரு ஃபிஷ்ஷுக்காக மசாலாவை நல்லா தடவிக்கணும். இந்த மாதிரி மசாலா தடவிட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா சேர்த்துக்கணும். அப்போ தான் இது ஊறிட்டு மசாலா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும். இப்போ இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் அதே மாதிரி உள்ளேருந்து நல்லா டீப்பாக மசாலாவை தடவி மேலேயும் தடவி சேர்த்துக்கணும். இது போல் மசாலா திக்காக சேர்க்கறதுனால ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ அதே மாதிரி நான் 4 ஃபிஷ்ஷுக்கும் நல்லா மசாலா தடவிட்டேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி நான் 1 ஹவர் இதை ஊற வைக்கிறேன். மினிமம் இது 1 ஹவர் ஊறணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 2 ஹவர்ஸ் கூட பண்ணலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஃப்ரை நல்லா வரும். மசாலா நல்லா க்ரிப்பாக ஃபிஷ்ஷோட பிடிக்கும். இப்போ இது போடுற டைமில் நம்ம அதாவது ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி இது போல் சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ணுற டைமில் தான் நீங்கள் இந்த மாதிரி ரவையை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா முதல்லே சேர்த்துட்டோம்னா ரவை வந்து ஒரு மாதிரி ஊறிடும், நல்லா வராது. இப்போ அடுத்ததாக ஒரு தவா எடுத்து, நம்ம தவா ஃப்ரை தான் பண்ணுறோம். தவா எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும். இது மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் கேப்பில் நம்ம திருப்பி விட்டு மேலே கிளறிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். எனக்கு ஒரு ஃபிஷ்ஷை நல்லா முழுசாக ஃப்ரை பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது நல்லா சூப்பராக ஃப்ரையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, மசாலா உதிரலை. அதே மாதிரி நான் இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து வெறும் மசாலாவோடு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் ரவை யூஸ் பண்ணல, வெறும் மசாலா மட்டும் சேர்த்து மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது சேம் மசாலா தான். இதே மாதிரி நீங்கள் 2 விதமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விதமான ஃபிஷ் ஃப்ரையும் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும்.
இதையும் நான் 15 to 20 மினிட்ஸில் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நிதானமாக பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, ஃபிஷ்ஷில் மசாலா ரொம்பவே ஒட்டியிருக்கு. ஃபிஷ்ஷும் உதிரலை, மசாலாவும் உதிரலை. நம்ம ஃப்ளேமை நல்ல கன்சிஸ்டன்சியில் வச்சு ஒரு 15 மினிட்ஸில் இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதையும் நான் அதே பிளேட்டில் சர்விங்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாங்கடா மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரவா ஃப்ரை அப்புறம் மசாலா ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதோடைய சூப்பரான டேஸ்ட்டு உங்களுக்கும் இதே போலவே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.